ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம விளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்ம வந்து ஒரு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணோம்ல, அது வந்து பார்த்தோன்னா க்ரோத்துக்கும் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கும் நல்லா தான் இருக்கும். பட் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஹேர் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இதில். ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்னிங்கும் கொடுக்கும், அதிகமான சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி அதுக்கான இதுதான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இன்றைக்கி பண்ண போகிறதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் மூலயமா வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துட்டேன், காம்பெல்லாம் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துட்டேன். இதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஹாட் வாட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி இவ்வளோ தாங்க ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஓகேங்களா, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது இப்போ நம்ம ஆறுனப்புறம் நம்ம கை விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பச்சரிசி 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை கழுவி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். உப்பு போடாமல் வேக வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுட்டோம். இப்போ இது நம்ம வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போ சாதம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் தண்ணியை வந்து எடுக்கலை, இதே பக்குவத்தில் வச்சுக்கோங்க தண்ணியை, ஓகேங்களா. இப்போ இதை நான் தண்ணியெல்லாம் எடுக்க மாட்டேன். இதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னா அரைச்சிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து இது ஆறட்டும். இப்போ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, செம்பருத்தியை வந்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஜெல்லியை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை ரெண்டையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம கலக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்து. இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அது ஒரு கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணணும்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா. ஒரு ஜெல்லி பதத்துக்கு வரும், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வந்துடட்டும், ரொம்ப கட்டியாயிட வேண்டாம். இப்போ நம்ம இதை இறக்குன பிறகு இன்னும் கூட கொஞ்சம் வந்து நமக்கு கெட்டியாயிடும், சரிங்களா. ஸோ இந்த பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில், ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு இது ஃபுல்லாக நமக்கு ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு அது நல்லா ஆறி போயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நேற்று போட்டது பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நேற்று போட்டது பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்ட்ரைட்னிங் அதான் நல்லா இருந்தது. இன்றைக்கி நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா ஸ்மூத் கொடுக்கும். ஸ்மூத் கொடுக்குறதுக்கும் ஸ்ட்ரைட்னிங் கொடுக்கறதுக்கும் இன்றைக்கி நம்ம போட போகிறது. இப்போ அம்மா தான் அப்ளை பண்ண போகிறாங்க பாருங்கள். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹேரை வந்து நல்ல சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஹேரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஹேரை கொஞ்சமாக எடுத்து நல்லா அழகாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் நமக்கு படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது கிளாத் இருக்கும்ல வீட்டில், ஸோ அதை எதாவது நீங்கள் போட்டுட்டு அப்புறமா அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெரிய பல்லு சீப்பு வச்சு நல்லா அழகாக சீவிடுங்க, சரிங்களா. சீவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு பார்த்திங்கன்னா நம்ம மைல்டான ஷாம்பு இருக்கும்ல, ஸோ அதை போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதும், ஓகேங்களா. இந்த மாதிரி அடி நுனி வரைக்கும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பார்த்திங்களா ஹேரு? நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஸ்ட்ரைட்னிங்காக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இப்போ இதை நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ண பிறகும் இதை நான் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளது. ஹேர் எப்படி இருக்குது பார்த்திங்களா. இது நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உள்ளது. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்திங்களா. நல்லா ஸ்ட்ரைட்னாக அழகாக ஸ்மூத்திங்காக இருக்குது. என் ஹேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருதுங்க. ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது.
ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம ஒரு 1 டைம் 2 டைம் அப்ளை பண்ணால் அது வந்து நமக்கு அது செட் ஆகாது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்னிங் அந்த ஸ்மூத்னிங்லாம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது எனக்கு ஹேர் முன்ன பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சுருண்டு சுருண்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் கண்டினியூவாக போட்டுட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பார்லர்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ், சிம்பிளாக இருக்கிற ஐட்டம்ஸ் இதை யூஸ் பண்ணியே நம்மளுடைய ஹேரை நேச்சுரலாக நம்ம பராமரிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம பார்லர்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே ட்ரை பண்ணி நம்மளே நம்ம ஹேரை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா?